Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி லா காலேஜ் அட்மிஷன் 2024 to 25 இந்த அகாடமிக் இயர்ல கவுன்சிலிங் மூலியமா நீங்க காலேஜ் செலக்ட் ஆகி நீங்க உள்ள என்ட்ரி ஆகுறீங்க, அதாவது அட்மிஷன் போக போறீங்க அப்படின்னா இந்த அஃபிடவிட் எல்லாமே நீங்க வந்து சப்மிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் எல்லாமே வந்து வாங்கணும், அதுக்கு எப்படி வாங்குறது, அதை வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னா என்ன, இது நாங்க கண்டிப்பா வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரொட்டீனாவே கமெண்ட்ஸ்ல வந்து இப்போ 2-3 கமெண்ட் என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ இது ஒரு வீடியோவா வந்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு டெடிகேட்டடாக ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இவங்க மட்டும்தான் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும், நம்மளாம் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துருவோம். வேற ஒன்றும் கிடையாது. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார், அதாவது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் அட்மிஷன் இன்டு 5 years இன்டிகிரேட்டட் ஹானர்ஸ் லா டிகிரி கோர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 5 year, அதாவது பிஎல்எல்பியா இருக்கட்டும், இல்லை பிகாம் எல்எல்பியா இருக்கட்டும், பிசி எல்எல்பியா இருக்கட்டும், பிபிஏ எல்எல்பி, இந்த 4 இன்டிகிரேட்டட் கோர்ஸ்க்கு நீங்க வந்து ஹானர்ஸ்க்கு, அதாவது சோயல்னு சொல்லுவோம், சோயலுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்க அஃபிலியேட்டட் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜுக்கு அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது யார் வந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேண்டிடேட்ஸ் who have passed the +2, அதாவது 12th அண்டர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு போர்டை தவிர சிபிஎஸ்சி ஐஎஸ்சின்னு சொல்லுவோம், இந்த போர்டுல நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க பிஏ 5 year எல்பிக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டையும் அந்த உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கூட பின்னாடி அட்டாச் பண்ணி நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேற யார் வந்து வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வந்து சிபிஎஸ்சி இல்ல ஐஎஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நீங்க வாங்கணும். அதை தாண்டி நீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நான் 12th வந்து வேற ஸ்டேட்ல படிச்சேன், ஆனா என்னுடைய சொந்த மாவட்டம் வந்து தமிழ்நாடு தான், அதனால வந்து அதர் ஸ்டேட்ல தான் வந்து 12th வந்து படிச்சேன், கேரளாலேயோ ஆந்திராலேயோ இல்ல வேற ஏதாவது கர்நாடகா பெங்களூர்ல நீங்க வந்து படிச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து ரெண்டாவது. ஆர் கம்ப்ளீட்டட் 3 year டிப்ளமோ ஃப்ரம் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அதர் தன் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். அதாவது வந்து நீங்க +2 முடிச்சுட்டு நீங்க டிப்ளமோ பண்ணிருக்கீங்க, இல்ல 10th முடிச்சுட்டு 3 year டிப்ளமோ பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து எவ்வளவு ஃபீஸ் வந்து ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாயும், நீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா 2000 ரூபாயும் நீங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்சி நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, ஐஎஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, வெளி மாநிலத்துல இருந்து +2 இல்ல டிகிரியோ நீங்க டிப்ளமோ ஏதாச்சும் படிச்சு உள்ள வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்கு 2000 ரூபாய் வந்து யூனிவர்சிட்டிக்கு நீங்க வந்து ரிஜிஸ்டருக்கு வந்து டிடி எடுத்து, அதாவது செலான் மூலியமா நீங்க வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து போன வருஷம் ஒரு ஸ்டூடெண்டோடைய அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி. இதுல வந்து 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து காலேஜ்ல போயிட்டு பிரின்சிபால்கிட்ட கொடுத்து அட்மிஷன் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. இதை மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த 1ல இருந்து 8 டாக்குமெண்ட்ஸ் வரைக்கும் வச்சிருப்பீங்க. அது அந்த 9வது டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, eligibility certificates can be obtained from the ஆஃபீஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர். அதாவது யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்க வந்து மெயில் செலான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து நீங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா சிபிஎஸ்சில 1000 ரூபாய் ஆகும். அதே இது நீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 2000 ரூபாயும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிடிஓ இல்ல வந்து நீங்க செலான் மூலியமாவே எடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அவங்க கிட்டே கொடுத்து கனரா பேங்க்ல போயிட்டு நீங்க டிடி எடுத்து அனுப்பி விட்டுருங்க. நீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து போக முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் வந்து அலாட் ஆகுதோ அந்த காலேஜ் பிரின்சிபால்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அதாவது
எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்காக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. அதை ஃபில்அப் பண்ணி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க், கனரா பேங்கோ இல்லை வந்து இந்தியன் பேங்கோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த 1000 ரூபாய் நீங்கள் அவங்களுக்கு வந்து செலானை வந்து பே பண்ணிடலாம். செலானை பே பண்ணி அந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பிரின்சிபல் கையில் கொடுத்துட்டீங்கனாலே வேலை முடிஞ்சு. இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். இதுக்கு ரொம்பலாம் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும், ரொம்ப அலையணும் அப்படிங்கிறலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நல்லா கவனிக்கணும். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து யார் வந்து வாங்கணும், மற்றவங்களாம் யார் வாங்கக்கூடாதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். நல்லா கவனிக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 2000 ரூபாய்க்கு டிடி எடுக்கணும். நீங்கள் தமிழ்நாடு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, ஆனால் நான் வந்து சிபிஎஸ்சி ஐஎஸ்சி ஸ்டூடெண்டாக நான் வந்து +2 வந்து எக்ஸாம் எழுதினேன், நான் படித்த ஸ்கூல் எல்லாமே மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி சிலபஸ், அப்படி இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கும்போது 1000 ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதுமானது. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து அடுத்த அப்டேட்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்றதுல, இந்த லா காலேஜ் ஜாயின் பண்றதுல, அட்மிஷன் போடுறதுல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா இமீடியட்டா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் நெக்ஸ்ட் அப்டேட்ல. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.